பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 1-4 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். அல்லேலூயா. இதை கேட்டுக் கொடுக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்திலே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டுக்கு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. பரிசுத்தவான்கள், அதாவது எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் உதவிக்காக காத்திருக்கிறவர்கள், அவங்க வறுமையில் இருக்கிறவங்க, அவங்க தேவைகளுக்காக உங்களால் முடிந்த நீங்கள் உதவி செய்யுங்க, நற்காரியம் பண்ணுங்கள். நீங்கள் தர்ம பணத்தை, அதுக்குன்னு உள்ள பணத்தை நீங்கள் சேர்த்து வைங்க. நான் வந்திருக்கும்போது, அதாவது பவுல் கொரிந்து திருச்சபைக்கு போகும்போது மட்டும் இல்லை, நான் வரும்போது மட்டும் இல்லை, நான் வரும்போது தான் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்காம எப்போவுமே வாரத்தில் முதல் நாள் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து இதுக்குன்னே சேர்த்து வைங்க. நீங்கள் அதை ரொட்டீனாகவே பண்ணுங்கள். நான் வரும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அந்த உபகாரத்தை, அந்த மணியை சேர்த்ததெல்லாம் நீங்கள் எருசலேமுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தரை நியமித்து வச்சுருப்பீங்களா? அவங்க அந்த தகுதி உள்ள பர்சன்ட்டை கொடுத்து எருசலேமுக்கு நான் அவங்ககிட்ட அந்த கொடுத்து நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புகிறேன். இல்லை, நானும் போகிற மாதிரி எருசலேமுக்கு போகிற மாதிரி தான் என்னோட கூட அவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்துக்கு எழுதின திருச்சபைகளை சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இதன் மூலமாக ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்றால், நாம் கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த விட அதிகமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம முழு மனதோட சந்தோஷத்தோட நிறைவாக கொடுக்க வேண்டும். பாருங்கள், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்கள் தேவையில் உள்ளவர்கள், அவர்களுக்கு உள்ளது நாம் செய்யும்போது ஆண்டவர் ஒருபோதும் கடனாளியே அல்ல. ஆண்டவர் அந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏழைக்கு இறங்குற ஏழையான ஒரு பரிசுத்தவான்கள் அவங்க இறங்கி இருக்கும்போது, அவங்க இல்லாமல் இருக்கும்போது, அவர்களுக்கு உதவி செய்யும்போது அது தேவனுக்கு செய்கிறோம். அப்போ ஆண்டவர் அதை ஆண்டவருக்கு கொடுக்குற கடன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அது கடனாக வைக்க மாட்டார், அதை பன்மடங்கு ஆண்டவர் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்படி இவங்க வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னபடி நாமும் திருச்சபைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சின்ன பர்ஸ் ஒன்று வச்சுக்கலாம். பர்ஸ் வச்சு அதில் காசு நமக்கு தேவை, நம்ம அன்றாடம் கொஞ்சம் மணிகள் அதில் போட்டு சேர்த்து வச்சு நாம் எத்தனையோ பேர், நம்ம கண் பார்க்க எத்தனையோ பேர் இல்லாதவர்கள், நமக்கு அவர்களுக்கு உதவி செய்யலாம். இன்னும் திருச்சபையிலே இன்னும் நமக்கு கண்களுக்கு காமிச்சு கொடுப்பார் தேவையோடு இருக்கிறவர்கள். இல்லை, யாருக்காவது உதவி செய்யணும், மெடிக்கல் செலவுக்கோ, எதுக்காவது எந்த ஒரு காரியத்துக்காவது நாம் உதவி செய்வது நல்லது. நாம் அதற்கென்றே நாம் கொஞ்சம் மணி அப்படியே போட்டு வச்சு அது ஹெல்ப்பிங்க்கு நாம் செய்வது, அது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இதை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம், உண்டியல் வச்சு காசு சேர்த்து வச்சு இது பண்ணணும். அப்போ நம்ம சிறு பிள்ளையிலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கும் அதை பழக்கப்படுத்த வேண்டும். உண்டியலை சேர்த்து வச்சு அதில் கிடைக்கிற மணி இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவி செய்யணும். அது நல்லது, தேவன் பிரியப்படுவார். தேவனுக்கே செய்கிறோம், அப்படி உதவி செய்கிறது தேவனுக்கே செய்கிறோம் என்று நாம் அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கலாம். நாமும் அந்த பழக்கத்தை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும். இதே தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த அர்ப்பணிப்போட, ஆண்டவரே என்னால் முடிந்த அளவு, ஆண்டவரே, அதான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திராணி இருக்கும்போதே பிறருக்கு நன்மை செய்ய கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நமக்கு திராணி இருக்குது, கையில் நமக்கு தேவைகள், கையில் இருக்கிற தேவைகளை வைத்து நம்மக்கிட்ட மணி இருக்குது, இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்வது நல்லது. திராணி இருக்கும்போது பிறருக்கு நீங்கள் செய்யாமல் போனால் அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் உங்ககிட்ட வச்சுட்டு மற்றவங்களுக்கு நான் ஒன்றுமே செய்யாமல் அதை செய்யாமலே நம்ம
நாம் தடை செய்து விட்டால், செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவம். அப்போ நம்மளால் முடிந்த அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் ஏழைகள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவின் அன்பை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வெறுமன வாய்னாலே சொல்லிவிட்டு செல்வதோடு அதை செயல்பாடுகளையும் காமிக்க வேண்டும். அவர்கள் பசியோடு இருக்கிறாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்து அவர்களுக்கு ஏதாவது நாம் உதவி செய்யும்போது அது அந்த இருதயத்தை தொடப்படும். அதுதான் நற்காரியம். நற்காரியம் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் மிகவும், அது ஒரு வரம். நாம் ஒவ்வொருவரும் அதற்கு முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? நாம் முடிந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். நாம் இரக்கம் செய்கிறதோடு அல்ல, அதோடு மனதுருக்கத்தை, அந்த கம்பேஷனை காமிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் மனதுருகி அற்புதங்களை செய்தார், மனதுருகி சுகமாக்கினார், மனதுருகி ஆசீர்வதித்து உதவி செய்தார். நாமும் அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கு. தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகமானவரே உம்மை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னாரே, என்னுடைய பாதபடியில் உம்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த அந்த மேலான தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா அந்த வாசித்த வேத வசனத்தைப்படி ஆண்டவரே அப்பா நற்காரியங்கள் செய்வது ஆண்டவரே நீர் அதிகமாக ஆண்டவரே அப்பா அந்த நற்காரியங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. நாங்கள் அப்படியாக நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கபடி ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்ற வசனத்தை முடியும் ஆண்டவரே. இந்த சீரியல் பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அப்பா, இந்த சீரியலில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அநேக ஆண்டவரே தேவனை அறிந்த பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அநேக தேவைகளோடு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எங்களால் முடிந்த உதவி நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்கள் கைகளில் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கீங்க ஆண்டவரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் பலப்படுத்துறீங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவரே அப்பா. எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. திராணி இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்ய கடவர்கள்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியாக அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீங்கள் அப்படியாக ஆசீர்வாதத்தை உயர்த்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சொந்த பந்தங்கள், உட்டா உறவன், இணைஞ்ச பந்துக்கள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய கரம் கூட வந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. எல்லாருக்கும் எங்களுக்கு தயவுக்கு கிருபை கிடைச்சிங்க. இந்த நாளைக்கு விரோதமாக, அந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இப்போ எங்களை ஒவ்வொரு உங்களை சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்படி நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். முக்கிய துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.